பீட்ரூட் இந்த மாதிரி கீரையோடு கிடைச்சா வாங்கி இந்த பால் கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப அந்த தண்டு வேண்டாம். நல்லா கழுவிட்டு கீரையை பொடிசாக வெட்டி எடுத்துக்கணும். பீட்ரூட்டும் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பு ரெண்டும் சேர்த்து தாளிச்சிட்டு அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துடணும். ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். இப்போது வெட்டி வச்சுருந்த பீட்ரூட்டும் கீரையும் சேர்த்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். இப்போது தக்காளியும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நல்லா கெட்டியாக எடுத்து தனியாக வச்சுட்டு ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பாலை இப்போது சேர்த்து வேக விடணும். ரெண்டாவது தேங்காய் பால் 3/4 கப் அளவுக்கு இருந்தாலே போதும். அடிக்கடி கிளறி விட்டு மூடி போட்டே வேக விடலாம். பீட்ரூட் நல்லா வெந்திருக்கணும். இந்த தேங்காய் பாலும் நல்லா வற்றி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்க்கணும். அதோட அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால், பொடிசாக வெட்டின மல்லி இலை ஒரு 1/4 கப் அளவுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பீட்ரூட் கீரையோடு வாங்கி கண்டிப்பாக இந்த பால் கறி ட்ரை பண்ணி பாருங்கள்.